Hi students, I hope that you are safe in your home. 12th standard Computer Science, Chapter 1, Function. In 11th standard, we already read what is in a function. What are the definition for the function? Function is a basic building block of program. The starting point of the execution of the program is a main. What is mean by basic building block? Without a function, we can't able to write a program. There are certain advantages. One is an reduce the size of the program and another is an reusability of code. There are two common advantages which has been used in a function. What are two? One is an reduce the size of the program and another is an reusability. The main advantage, these are the main advantage which has been used in a function. For an example, void main. In C++, void is a data type. We know that void is a data type. Main is called as a function. The program can be starting from where? Main. ஒரு program எங்கேருந்து execute ஆகும்? Mainல execute ஆகும். அதே மாதிரி C++ல ஒரு function symbol, the function symbol can be indicated as this is function symbol. In between, this is called as an action block. ஒரு block. What is my block? Function இங்கே start ஆகும், function close ஆகும். இதுதான் function சொல்கிறோம். இந்த function definition already நம்ம பார்த்தோம். What are the function? Function is an basic building block of the program. ஒரு function இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமை எழுத முடியாது. 11th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகும்? மெயினில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். மெயின் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம் எழுத முடியுமா? எழுத முடியாது சார். இப்போ இதில் அட்வான்டேஜ் என்ன? இதில் மெயின் அட்வான்டேஜ் ரெண்டு அட்வான்டேஜ். ஒன்று வந்து ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். ஒரு முறை டிக்ளேர் பண்ணிட்டா போதும், எத்தனை முறை வேணால் டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆனால் டைம் இஸ் அன் ரீயூசபிலிட்டி ஆஃப் கோட். இன்னொன்று வந்து என்னென்னா ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் த ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு முறை நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவல் ஃபார்மல் நம்மளுக்கு தெரியும். ஒரு முறை நான் டிஃபைன் பண்ணிடுறேன், அது எத்தனை முறை வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ரீயூஸ் பண்ணினா ப்ரோக்ராமுடைய சைஸ் கண்டிப்பாக கம்மியாகும். இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். இதே நம்ம இங்கே பார்க்க பொறுத்து நம்மளுடைய 12th பைத்தானில் சொல்லும் போது சப்ரோட்டீன் அப்படின்ற வார்த்தை சொல்ல போகிறாங்க. சப்ரோட்டீனா என்ன சார்? ஆல்ரெடி ஃபங்க்ஷனா என்னன்னு தெரியும். ஃபங்க்ஷன் இஸ் எ பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் ப்ரோக்ராம். ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமே எழுத முடியாதுன்னு தெரியும். இதே இங்கே 12th சொல்லும் போது சப்ரோட்டீன் அப்படின்ற வார்த்தை. வாட் இஸ் இன் வே சப்ரோட்டீன்? நார்மலாக 11th ஸ்டாண்டர்டில் C++ல ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னோம். இங்கே இந்த பைத்தானில் சொல்லும் போது, இந்த அல்காரிதம் பேப்பரில் சொல்லும் போது சப்ரோட்டீன். சப்ரோட்டீன், வாட் இஸ் மீன் பை சப்ரோட்டீன்? ஆல்ரெடி ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பார்த்துருப்போம். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்? ஃபங்க்ஷன் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் த ப்ரோக்ராம். ஃபங்க்ஷன் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராமே என்ன பண்ண முடியாது, எழுத முடியாதுன்னு பார்த்துருப்போம். தெர் ஆர் டூ அட்வான்டேஜ் பார்த்துருப்போம். வாட் ஆர் டூ அட்வான்டேஜ்? ஒன் இஸ் அன் ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் and another is an reusability of code. இங்கே பார்க்கும்போது subroutine term. What is a subroutine? Subroutine are the basic building block in a computer program. And second point, subroutine are the small section of code that can be used to perform a particular task, can be repeatedly. அதான் பார்த்தோம். சப்ரோட்டீனா என்னன்னா பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் எ ப்ரோக்ராம். அங்கே ஃபங்க்ஷனில் வந்து அங்கே வந்து C++ல நம்ம ஃபங்க்ஷன்னு சொன்னோம். இங்கே பைத்தானில் சொல்லும் போது சப்ரோட்டீன். அப்போ சப்ரோட்டீன்னாலும் ஃபங்க்ஷன்னாலும் ரெண்டுமே சேம். அதுதான் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்ரோட்டீன் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அன் ஃபங்க்ஷன். அப்போ சப்ரோட்டீனா என்ன, ஃபங்க்ஷனா என்ன? ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் த ப்ரோக்ராம், சப்ரோட்டீன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் த ப்ரோக்ராம். அதான் ரெண்டுமே சேம். அதுதான் இங்கே டெஃபினேஷன் பார்க்குறோம். ஆனால் அங்கே சொல்லும் போது C++ல சொல்லும் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல சொல்லும் போது சப்ரோட்டீன் சொல்கிறோம். அப்போ சப்ரோட்டீன்ஸ் ஆர் த பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். சப்ரோட்டீன்ஸ் ஆர் த ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட். வாட் இஸ் மை ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட்? கோட்னா ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ஸ்மால் செக்ஷன் ஆஃப் கோட், அதை தான் வந்து சப்ரோட்டீன் சொல்கிறோம். ஓகே, இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்ரோட்டீன்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துறோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் ஃபங்க்ஷனில் ரெண்டு முக்கியம். ஒன்று வந்து ஆக்சுவல் பேராமீட்டர் அண்ட் அனதர் இஸ் அன் ஃபார்மல் பேராமீட்டர். We know that the function can be classified in two types. One is an actual parameter,
and another is a formal parameter. What is meant by actual? Actual, which is nothing but a original. Actual, which is nothing but a original. And formal, it is also called as, and formal is nothing but a duplicate. Function can be classified in two types. One is an actual parameter and another is an formal parameter. Actual na original, formal na duplicate. What is my parameter? Parameter na enna? Parameter is also called as an parameter. Unnar peru variable sollalam or identifier. ஒரு இடத்துல ஒன்று சொல்லுவாங்க. Example, இங்கே there are using two parameters. What is my parameter? Parameter is also called as an identifier. Identifier is also called as an variable. Normally C++ ப்ரோக்ராமில் integer a, b அப்படின்னு நான் இங்கே கொடுக்குறேன். What is in A and B? A na enna, B na enna? A is one of the variable and B is also variable. நமக்கு தெரியும் the variable can be separated by comma. Comma is one of the operator. எங்க C++ல யூஸ் பண்ணுறது கமான்றது ஒரு ஆப்ரேட்டர். இப்போ இந்த இடத்துல A, B, A is a variable and B is also variable. Variable is also called as an identifier. Identifier is also called as an parameter னு சொல்கிறோம். அதுதான் நம்ம C++ல பார்த்தோம். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள். For an example, integer a equal to 5, b equal to 3. இது பேர் வேரியபிள். எத்தனை வேரியபிள்? ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் த வேரியபிள் கேன் பி செப்பரேட் பை கமான்னு சொல்லிக்கிறோம். சரி, a equal to 5 is a data, b equal to 3 is a data. How many data are used? 2 data. If you use data means definitely you want to mention data type. எங்கே டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும்? ஃப்ரண்ட்டில் மென்ஷன் பண்ணணும். இது நார்மல் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து நான் சொல்லலாம் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். எப்படி அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம்? ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். இந்த ஈக்குவல் டு சன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் ஈக்குவல் டு சன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒரு வேல்யூ எப்படி, ஒரு நார்மலாக ஒரு வேல்யூ எப்படி அசைன் பண்ணணும்னு சொல்லணும்? ரைட்லேருந்து லெஃப்ட். ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 5. a is an parameter or variable, equal to an operator, 5 is a value or constant. என்ன வேணால் சொல்லலாம். இது நார்மலாக C++ல சொல்லும் போது இது எப்படி சொல்லணும்? the value can be assigned. How it's assigned? எப்படி அசைன் பண்ணுவோம்? ரைட்லேருந்து லெஃப்ட். a is a variable, equal to an operator, 5 is a value or constant, whatever. என்ன வேணால் சொல்லலாம். இப்போ இதை ஃபங்க்ஷனில் சொல்லும் போது எப்படி சார் சொல்லணும்? ஒரு ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணும்போது ஒரு வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணும்போது எப்படி டிஃபைன் பண்ணணும்? இன்டிஜர். இதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு? இது வந்து நார்மலாக நான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறேன். எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்கணும்? த ஃபங்க்ஷன் கேன் பி டிஃபைன் வித் இன் எ பேராந்திசிஸ். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு பேராந்திஸ்க்குள்ளே கொடுக்கணும். பேராந்திஸ்க்குள்ளே இந்த இடத்துல இப்போ எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம்? 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல ஆர்குமெண்ட்னா என்ன, பேராமீட்டர்னா என்ன? பேராமீட்டரும் ஆர்குமெண்ட்டும் ரெண்டும் சேமா? இதுதான் இங்கே பார்க்க போகிறோம். What is my parameter and what is my argument? Argument na enna? Parameter is a variable. Parameter is a variable. And argument is a value. For example, இப்போ தான் பார்த்தோம் a equal to 5. a is an parameter. Equal to an operator. What operator? Is an assignment operator. 5 is a value. a equal to 5. இதை எப்படி சொல்லலாம்? function definition சொல்லலாம். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இங்கே ஸ்வாப் பண்ணுறது ஃபங்க்ஷனுக்கான நேம். 10, 20 இது பேர் தான் ஆர்குமெண்ட். 10, 20 ஆல்ரெடி பார்த்தோம். வாட் இஸ் மை ஆர்குமெண்ட்? ஆர்குமெண்ட் இஸ் a வேல்யூ which is passed to the variable of the function. Definition is called as an argument. Argument என்ன? Argument is a value. இங்கே ஃபங்க்ஷனுக்கான நேம் ஸ்வாப். இது ஆக்சுவல்னு சொல்லலாம். எப்படி வந்து ஆக்சுவல்னு சொல்லலாம்? the actual parameter must end with semicolon. அப்போது இது செமிகோலன் எண்ட் ஆகுது. செமிகோலன் எண்ட் பண்ணால் அது பேர் ஆக்சுவல். இந்த ஆக்சுவல் பேராமீட்டர் ஒன்று எப்படி சொல்லலாம்னா டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். இது டிக்ளரேஷனும் சொல்லலாம். இது பேர் ஃபார்மல் பேராமீட்டர். எப்படி ஃபார்மல் பேராமீட்டர்னு சொல்கிறோம்? இங்கே வந்து டெஃபினேஷன் செமிகோலன் எண்ட் ஆகாது. அப்போ இந்த ஃபார்மல் பேராமீட்டருக்கு இன்னொரு பேர் டெஃபினேஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம்.
நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கால் ஆகும்? த ஃபங்க்ஷன் கேன் பி கால் ஆர் இன்வோக் பை யூஸிங் இட்ஸ் நேம். இங்கே என்ன ஃபங்க்ஷனுக்கான நேம் ஸ்வாப்பு. இந்த ஃபங்க்ஷனுக்கான நேம் ஸ்வாப்பு 10,20ன்றது 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிக்கிறாங்க. ஆர்குமெண்ட் விச் இஸ் நத்திங் டு வேல்யூ. இந்த இடத்துல இன்டீஜர் a, int b. இன்டீஜர்ஸ் டேட்டா டைப் a, b ஆர் த பேராமீட்டர். இது பேர் ஆக்சுவல் பேராமீட்டர்னு சொல்கிறோம், இது பேர் ஃபார்மல் பேராமீட்டர்னு சொல்கிறோம். நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் எங்கேருந்து எங்கேக்கு காப்பி பண்ணி போனோம், ஆக்சுவல் வந்து ஃபார்மல், ஆக்சுவல்னா ஒரிஜினல், ஃபார்மல்னா டூப்ளிகேட். அப்போ இந்த ஏபியை வந்து என்னன்னு சொல்லலாம்னா பேராமீட்டர்னு சொல்லலாம், 1020 வந்து என்னன்னு சொல்லலாம்னா ஆர்குமெண்ட்னு சொல்லலாம். வாட் இஸ் மை பேராமீட்டர்? Parameter is a variable defined by the function. ஃபங்க்ஷனுக்கு ஒன்று பேர் மெத்தடுன்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் C++ல கிளாஸ். வாட் இஸ் மை கிளாஸ்? கிளாஸ் இஸ் அ யூசர் டிஃபைன் டேட்டா டைப். கிளாஸ் a way of binding a data and associated function together. ஒரு கிளாஸ்னாவே 2 வரும், ஒன்று டேட்டா வரும், ஒன்று வந்து ஃபங்க்ஷன் வரும்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே ஃபங்க்ஷன். ஆனால் ஃபங்க்ஷனுக்கு ஒன்று பேர் மெத்தடு. Parameter is a variable defined by the function that receive the value when the function is called. இது பேர் தான் parameter. Parameter variable. Next, argument. Argument is a value passed to the variable of the function. Its definition is called as an argument. அப்போ argumentனா இந்த இடத்துல என்னன்னு சொல்கிறோன்னா வேல்யூன்னு சொல்கிறோம். இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் அன் parameter and argument. ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபங்க்ஷன்னா என்ன? வாட் இஸ் மை ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷன்ஸை பேசிக் பில்டிங் பிளாக்னு பார்த்துரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன். எப்படி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது? இங்கே நார்மலாக நம்ம a = 24 இது என்னன்னு சொல்லுவோம்? ஏன்றது வேரியபிள், வேரியபிளுக்கு இன்னொரு பேர் ஐடென்டிஃபையர், ஐடென்டிஃபையருக்கு இன்னொரு பேர் பேராமீட்டர். இதெல்லாம் பார்த்தோம். இப்போ a = 24 அப்படின்ட்டுனா இது ஒரு டேட்டா, இது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. இதே இங்கே அல்காரிதம் நம்ம இந்த இடத்துல பார்க்க பொறுத்து அல்காரிதம்ன்ற டேர்ம். வாட் இஸ் இன் அல்காரிதம்? அல்காரிதம் which is nothing but it's a step by step process. அல்காரிதத்தில் எப்படி எழுத போகிறாங்கன்னா கோலன் ஈக்குவல் டு அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ண போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை a = 24 இதுதான் உங்களுடைய புக்கில் இப்படி குத்து வச்சுக்கிறாங்க. நம்மளுடைய 12th புக்கில் a = 24. வாட் இஸ் திஸ்? இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அன் எக்ஸ்பிரஷன் சொல்கிறாங்க. எக்ஸ்பிரஷன்னா என்ன? எதெல்லாம் எக்ஸ்பிரஷன் வரும் நம்ம ஆல்ரெடி தெரியும், 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். எக்ஸ்பிரஷன் பேராமீட்டர் ஒரு வேரியபிள் வரும், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேட்டர் வரும், ஓகேவா? அவங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, எல்லாமே டிக்ளேர் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம வந்து என்னென்னு பார்த்தோம்னா 11th ஸ்டாண்டர்டில் ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் என்னென்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டெஃபினேஷன் இந்த 24ன்றது இதை வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா வித்தின் பேராந்தசிஸ். இந்த சிம்பிள் உங்களுக்கு தெரியும், பேராந்தசிஸ் சிம்பிள். நம்மளாம் இதை கிளாஸில் யூஸ் பண்ணுற சிம்பிள். கிளாஸில் இது கிளாஸ்ன்னு சொல்லுவோம், இது அரே சிம்பிள்னு சொல்லுவோம், இந்த சிம்பிள் ஃபங்க்ஷன் சிம்பிள்னு சொல்லுவோம். இந்த 24ன்றது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். அப்போ ஏன்றது இங்கே வந்து என்னன்னு சொல்லணும்னா இது பேராமீட்டர்னு சொல்கிறோம். இங்கே ஒரு லைன் ஸ்டேட்மெண்ட் இப்படி கொடுத்துருக்காங்க. 24 இஸ் த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ஸ் ஆர் நாட் எ எக்ஸ்பிரஷன் as well as expression is not treated as a function definition. ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை வந்து எக்ஸ்பிரஷனும் சொல்ல முடியாது, அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து ஃபங்க்ஷன் டெஃபினேஷனும் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம புக்கில் கொடுத்துக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லணும்னா 24a = 24 இங்கே சொல்கிறோம். ஏன்றது வேரியபிள், இங்கே சொல்லும்போது பேராமீட்டர்னு சொல்லணும். 24ன்றது ஆர்குமெண்ட்னு சொல்கிறோம். 24 தான் ஏல இருக்குன்னு சொல்லணுமே தவிர a = 24ன்னு சொல்லக்கூடாது. அதான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் கேன் பி ஸ்பெசிஃபைட் வித் இன் அ பேராந்தசிஸ். அப்போ இதுக்குள்ளே இருந்தால் அது பேர் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். அதான் இங்கே அல்காரிதம். நம்ம இந்த இடத்துல பார்க்க பொறுத்து அல்காரிதம்னா என்ன, ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜில் எப்படி அல்காரிதம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, வாட் இஸ் அல்காரிதம், இதை நம்ம பார்க்க போகிறோம். அல்காரிதம் இஸ் நத்திங் பட் இட்ஸ் a step by step process. வாட் இஸ் அல்காரிதம்? அல்காரிதம்னா என்ன? நம்மளுக்கு கொடுத்துருக்கு இந்த 12th டாப்பிக்கில் நம்மளுடைய ஃபங்க்ஷனில் அல்காரிதம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அல்காரிதம் இஸ் அ டைம் இட் டேக் டு கம்ப்ளீட் ஏ டாஸ்க். ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை செஞ்சு முடிக்க தான் அல்காரிதம். நார்மல் அல்காரிதம் டெஃபினேஷன்னா அல்காரிதம் இஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அல்காரிதம் இஸ் அ ப்ரொசீஜர், இஸ் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன், எசென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் which can be used in a program is called as algorithm. That definition. Algorithm, what is an algorithm? Algorithm is an statement of computer program. essential தேவையானது மட்டும் யூஸ் பண்ணுறது தான் அல்காரிதம். இதான் நம்ம இங்கே அல்காரிதம் பார்த்தோம். வாட் இஸ் ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது? ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறோம், ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறோன்னா சப்ரோட்டீன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அல்காரிதம் இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, ஒரு அல்காரத்தில் எப்படி எழுதுது, ஒரு ஃபங்க்ஷனை எப்படி அல்காரத்தில் யூஸ் பண்ணுறது, அதான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்க பொறுத்து ஃபங்க்ஷனில் 2 டைப்ஸ்னு சொன்னேன். ஒன்று வந்து
ஆக்சுவல் பேராமீட்டர், இன்னொன்று ஃபார்மல் பேராமீட்டர். நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக் பார்க்க போகிறது ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்னா என்ன, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன், நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேராமீட்டர் வித் டைப் அண்ட் வித். வாட் இஸ் மீன் பை வித் டைப் அண்ட் வித்தவுட் டைப்னா என்ன? வித் டைப்னா டேட்டா டைப்போடு டிக்ளேர் பண்ணால் அது பேர் வித் டைப். டைப்னா டேட்டா டைப். நம்மளுக்கு டேட்டானா என்னன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 5. 5ன்றதுனாது வேல்யூ. இதுக்கு இன்னொரு பேர் என்னான்னு சொல்கிறோம், கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். வாட் ஆப்ரேட்டர்? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். எப்படி அசைன் பண்ணும் வேல்யூ? லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு. அப்போ ஏன்றது இது என்னன்னு சொல்கிறோம், வேரியபிள்னு சொல்கிறோம். அப்போது ஏ ஈக்குவல் டு 5, ஏ இஸ் எ வேரியபிள், ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், 5 இஸ் அன் வேல்யூ ஆர் கான்ஸ்டன்ட் என்ன வேணால் சொல்லலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு 5னா டேட்டா. டேட்டா வந்தால் முன்னாடி வந்தால் என்ன வரணும், டேட்டா டைப் வரணும். இது C++ல. இங்கே பைத்தான் ஏன் யூஸ் பண்ணணும்? இப்போ நவடேஸ் டாப் 5 லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் பைத்தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறாங்க? செகண்ட் வந்து 99% எங்கே யூஸ் பண்ணுறாங்க, 99% C++ யூஸ் பண்ணுறாங்க, 100% பைத்தான். ஏன் சார் பைத்தான் ஏன் இப்போ வந்து டாப் 1ல் வந்தது அப்படின்னா, இந்த இடத்துல பைத்தானை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு ஹெடர் ஃபைலும் சேர்க்க தேவையில்லை, எந்த ஒரு டேட்டா டைப்பும் போட தேவையில்லை. இதே C++ல கண்டிப்பாக டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும், அதே மாதிரி ஹெடர் ஃபைல் சேர்க்கணும். இதே இங்கே வந்து பைத்தானில் வந்து எந்த ஒரு டேட்டா டைப்பும் நம்ம சேர்க்க தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஹெடர் ஃபைலும் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. அதனால் இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக ஆயிடுச்சு, எல்லாரும் யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டாக ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம 12th ஸ்டாண்டர்டில் பைத்தான்ற கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபங்க்ஷனாக என்ன, ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷனாக என்ன. இப்போ தான் நான் சொன்னேன், இதில் வந்து ஒன்று பேராமீட்டர்னு சொல்கிறோம், பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட். இந்த தேர்ட் ஒன் பார்க்க போகிறது பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட். பேராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் மீன் பை பேராமீட்டர்? பேராமீட்டர்ஸ் வேரியபிள், ஆர்குமெண்ட் இஸ் அ வேல்யூ. ஒரு வேரியபிள் கொடுத்தோன்னா அந்த ஒரு வேரியபிளை நார்மலாக பேராமீட்டர்னால் என்னென்னா ஏ இஸ் அ பேராமீட்டர், ஈக்குவல் டு அன் ஆப்ரேட்டர், 5 இஸ் அ வேல்யூ ஆர் கான்ஸ்டன்ட், எதை வேணால் சொல்லலாம். அப்போ பேராமீட்டர் வேரியபிள். ஆர்குமெண்ட்னா என்ன? ஆர்குமெண்ட் வாட் விச் இஸ் நத்திங் டு வேல்யூ. இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட் இதில் ரெண்டாக பிரிக்க போகிறாங்க. ஒன்று வந்து பேராமீட்டர் வித் டைப்பு, இன்னொன்று பேராமீட்டர் வித்தவுட் டைப்பு. வித்து டைப்னா டேட்டா டைப்பு, வித்தவுட் டைப்னா இங்கே டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ண போகிறதுல. இதுதான் நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்க போகிறது, பேராமீட்டர் அண்ட் ஆர்குமெண்ட். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன, இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன, C++க்கும் பைத்தானுக்குள்ள டிஃப்ரென்ஸ்னால் என்ன, இந்த C++ல ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம், இதே பைத்தானில் என்னென்னு சொல்லணும், சப்ரோட்டின்னா என்னன்ற டேர்ம் பார்த்தோம். அதே மாதிரி எப்படி வந்து ஒரு டிஃபைன் பண்ணணும், டிக்ளரேஷன்னா என்ன, டெஃபினேஷன்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்க போகிறது நம்ம வந்து பேராமீட்டர் வித் டைப்பு வித்தவுட் டைப் பார்க்கலாம். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.